எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட இனியா அவங்க வீட்டுக்கு போவாங்க. பாக்யா கிட்ட விஷயத்த சொல்லி எல்லாத்தையும் கேட்பாங்க. பாக்யா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு முன்னாடியே எல்லாமே தெரியும், நீ அதை பற்றி என்னெல்லாம் கவலைப்படாத, நீ சந்தோஷமா இரு, அது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் எந்த விஷயத்தையுமே எனக்கு முன்னாடியே சொல்லலை, அப்போவே நீ சொல்லியிருக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. பாக்யா அதை பற்றியெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோபி கிட்ட போய், கோபி வந்துட்டு இனியாவை ட்ராப் பண்ணுறதுக்காக காரில் 2 பேரும் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ கோபி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னதும் கோபி ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். கோபி என்ன சொல்வாருன்னா, இந்த விஷயம்லாம் பாக்யா ஏற்கனவே சொன்னது தான், ஆனால் நாங்கள் பாக்யாவை நம்பாமல் அந்த டயத்தில் அந்த சூழ்நிலையின் காரணமாக சுதாகரத்தான் நம்பினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இனியா என்ன சொல்வாங்கன்னா, உங்கள் கூடவே இருக்கிற அம்மாவை நம்பலை, ஆனால் புதுசாக வந்து அதை சுதாகரன் நம்பினீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கோபிக்கும் ரொம்ப கோபமாக வரும். அப்புறம் இனியா என்ன சொல்வாங்கன்னா, என்னை வேலைக்கும் போக வேண்டான்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு கோபிக்கு ரொம்பவே கோபம் வரும். கோபி என்ன சொல்வாருன்னா, நான் பேசிக்கிறேன், நீ இதை பற்றி எதுவும் வீட்டில் பேச வேண்டாம், நான் இன்னைக்கே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. கோபி சுதாகரை பார்க்க போவாரு. சுதாகர் கிட்ட பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டை ஏன் மூட சொல்றீங்க அப்படின்னு கேட்பாரு. சுதாகர் என்ன சொல்வாருன்னா, உங்களுக்கு வேணா அது கௌரவ குறைச்சல் இல்லாம இருக்கலாம், ஆனா அது எங்களுக்கு கௌரவ குறைச்சல் தான், நீங்க அதனால அதை க்ளோஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. கோபி என்ன சொல்வாருன்னா, பாக்யா ஏற்கனவே 2 ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தாங்க, அதுல முதல் ரெஸ்டாரண்ட்டையும் நீங்க தான் வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. பாக்யாவை மேலும் மேலும் கஷ்டப்படுத்துறத நான் விரும்பலை. ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு அடி மேலே அடி வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தான் அந்த 2 ரெஸ்டாரண்ட்டையும் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் போனதுனால தான் இந்த ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ணாங்க, அதனால அதை க்ளோஸ் பண்ண சொல்கிறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லுவார். சுதாகர் என்ன சொல்வாருன்னா, இப்போ கூட உங்களுக்கு உங்களோட எக்ஸ் ஒய்ஃப் மேலே இவ்வளோ பாசமா அப்படின்னு கேட்பாரு. கோபி என்ன சொல்வாருன்னா, எனக்கு பாக்யா மேலே பாசமும் அக்கறையும் நிறையவே இருக்குது, நான் இப்போ நிறையவே ஃபீல் பண்ணுறேன், முன்னாடி ஏன் பாக்யா கிட்ட இப்படி நடந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்கள க்ளோஸ் பண்ண சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்புறம் இனியாவை வேலைக்கு போகிறதுக்கு ஏன் வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சுதாகர் என்ன சொல்வாருன்னா, இவ்வளவு வசதி இருக்குது, இவ்வளவு பணக்காரவங்களா இருந்துக்கிட்டு எதுக்கு 10,000க்கும் 15,000க்கும் வெளியில் போய் வேலை செய்யணும், அது எனக்கு பிடிக்கல, நான் ஒரு விஷயத்த சொன்னேன், நீங்கள் அது முடியாதுன்னு சொன்னீங்க, அது நான் கேட்டுக்கிட்டேன்ல, அப்போ இந்த விஷயத்த நான் சொல்கிறேன், அவங்க வேலைக்கு போகக்கூடாது, நீங்கள் இந்த விஷயத்தில் கேட்டு தான் ஆகணும், அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் சுதாகர். அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிளம்பிடுவார். பாக்யாவோட ஹோட்டலுக்கு இப்போ நிறையவே ஆள்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல் அந்த வார்டு கவுன்சிலரும் அவங்களோட ஆட்களும் அங்கே வருவாங்க. அவங்க என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பாக்யா என்ன செய்வாங்கன்னா, வெறுமனே அவங்க ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு, மினிஸ்டரோட பிஏ பேசுகிறீங்களா, சொல்லுங்கள், நான் ஃப்ரீ தான், செல்வி அந்த ஃபோனை ஆஃப் பண்ணு, மினிஸ்டர் என் கூட பேசணும்னு சொல்கிறாரு செல்வி, அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண, அந்த சவுண்டு கேட்டதுன்னா மினிஸ்டர் கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி சும்மா ஃபோன் வச்சு காதில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் அந்த வார்டு கவுன்சிலர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அடுத்து பாக்யா என்ன பேசுவாங்கன்னா, அந்த வார்டு கவுன்சிலரா, பிரச்சனை பண்ணா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இந்த வார்டு கவுன்சிலரும் அவங்களோட ஆட்களும் பயந்துக்கிட்டு போயிடுவாங்க. பாக்யாவோட ஹோட்டலுக்கு இனியா வந்திருப்பாங்க. இனியா நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைசா கலெக்ட் பண்ணுற வேலையெல்லாம் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. எனக்கு வீட்டில் இருந்து போர் அடிக்குதுமா, அதனால நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் கொஞ்ச நேரம், அப்புறமா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்யா என்ன சொல்லுவாங்கன்னா, 10 மணி ஆகிடும், ரொம்ப லேட் ஆகிடும், நான் வேணால் கேப் பிடிச்சி தரேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இனியா என்ன சொல்லுவாங்கன்னா, நிதிஷ் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் வந்துடுவேன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, அவர் வந்ததும் அவர் கூடவே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாக்யாவும் சரின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு இடையில ஆகாஷ் அங்கே வருவாப்ல. செல்வியும் ஆகாஷை உள்ளே கூப்பிடுவாங்க. இனியா ஆகாஷ் கிட்ட படிப்பை பற்றி, கோச்சிங் சென்டரில் எந்த கோச்சிங் சென்டரில் சேர்ந்துருக்கீங்க என்ன ஏதுன்னு படிப்பை பற்றி மட்டும்தான் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே நிதிஷும் அங்கே வந்துடுவார். இவங்க எல்லாரையும் சேர்ந்து பார்த்ததும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆகாஷம் மறிச்சு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் இனியாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. வீட்டுக்கு போனதும் இனியா அவங்க தலையெல்லாம் கண்ணாடியில் பார்த்து சரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிதிஷ் என்ன கேட்பாருன்னா, அந்த பையன் யார் அப்படின்னு கேட்பாரு. செல்வி ஆண்டியோட பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்லுவாங்க. நிதிஷ் என்ன கேட்பாருன்னா, அதுக்கு மேலே எந்த ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்குள்ளே இல்லையா, அந்த பையன் உன்னோட எக்ஸ் தானே அப்படின்னு கேட்பாரு.